பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற வார்த்தை மத்தேயு 18வது அதிகாரம் 4வது வசனம். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட பரலோக ராஜ்யத்திலே பெரியவராய் இருக்கிறார். நம்மை அவர் அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமும் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலேயே நாம் பெரியவர்களாய் இருப்போமேயானால், தன்னை தாழ்த்தும் பொழுது, இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி தாழ்மையின் ரூபமாக நம்மை மாற்றி வாழும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம எல்லாரிடத்துலையும் இந்த குணம் இருக்குதா? தாழ்மை அப்படிங்கிற குணம் இருக்குதா? நம்ம சொல்லலாம், இருக்குது, நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன், என்கிட்ட பெருமை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அது எப்போ வெளிப்படும் தெரியுமா? ஒருத்தர் நம்மளை ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி திட்டும் போதோ இல்லை தூஷிக்கும் போதோ, நீலாம் ஒரு ஆளா, நீலாம் இதுக்கு பிரயோஜனமே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத தகாத வார்த்தைகளை கொண்டு நம்மளை பேசும்போது நம்மக்கிட்ட ஒரு கோபம் வருது பார்த்திங்களா? அந்த கோபந்தான் எதை காட்டுதுன்னா, நம்மக்கிட்ட தாழ்மை இல்லை அப்படிங்கிறத காட்டுது. கோபத்துக்கும் தாழ்மைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், கோபம் ஏன் வருது? என்ன போய் இவன் எப்படி சொல்லலாம்? நான் என்ன இவ்வளோ தாழ்ந்தா இருக்கேன், நான் என்ன இவ்வளோ கீழ்ப்படுத்தியாக என்னை யோசிக்கிறதுனால தானே இவன் என்னை இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே மற்றவங்க நம்மளை குறித்து தாழ்த்தி பேசும்போதோ இல்லை தூஷணமான வார்த்தைகளை பேசும்போதோ இல்லை அவங்கள விட நம்மளை தரக்குறைவாக பேசும்போதோ, ஏதோ ஒரு காரியத்தில் மனுஷங்க நம்மளை நிந்தித்து பேசும் பொழுது நமக்கு ஏற்படுகிற கோபம் நம்மளிடத்துல தாழ்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வெளிப்பாடு. அப்படி ஒருவேளை நம்ம கோபப்படுறவங்களாக இருந்தோன்னா, மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்மளை பலவீனப்படுத்தி காயப்படுத்தி அதையே சிந்தித்து கொண்டு ஒரு எரிச்சலோட கோபத்தோடு நம்முடைய நாட்களை கழித்து கொண்டு இருப்போமே. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, மற்றவங்க நம்மளை எவ்வளவு தரக்குறைவாக பேசினாலும், எவ்வளவு மோசமான முறையில் நம்மளை நடத்தினாலும் நமக்கு அது வலியை கொடுக்காது. ஏன்னா நம்மளே நம்மளை பெரிய ஆள், நம்ம பெருசாக நம்ம சாதிச்சிருக்கிறோம், நமக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம ஒரு படிப்பை குறித்து உனக்கெலாம் என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா உடனே நமக்கு என்ன கோபம் வருது? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அந்த யோசனை தான் என்னது? பெருமை. என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியே கொண்டு வரோம். அப்போது நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தமாயிருது? தாழ்மை இல்லைன்னு அர்த்தமாயிருது. ஆண்டவர் நம்மை தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவரை எல்லாரும் தூஷித்து பேசி தலையில் குட்டி துப்பி என்னெல்லாமோ பேசுகிறாங்க. நீலாம் ராஜாவான்னு கேட்காங்க. ஆமாம், அவர் தான் ராஜா. இல்லை, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் தானே ராஜா, இப்போ பார்த்தீங்களா என் வல்லமையை கொண்டு உங்களை எல்லாரையும் நான் அழிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எழும்பி வரல, கோபப்படலை. எல்லாத்தையும் பொறுமையோடு கேட்டு சகித்து கொண்டிருந்தார். தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அவரை போல நாமும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் என் பிள்ளைங்க இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவருடைய விருப்பத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக தாழ்மையை தரித்து கொள்வோம். பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.